சங்கீதக்காரன் எழுதுறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து. எந்த விசுவாசத்தின் ஆவி? சங்கீதக்காரனுடைய விசுவாசத்தின் ஆவி. என்ன மாதிரி ஆவி அது? வெறும் உள்ள வச்சுக்கிற ஆவி மட்டும் இல்ல, பேசுற ஆவி அது. உள்ள இருக்கிறத, அதாவது விசுவாசத்தின் ஆவி. நல்ல விசுவாசத்தின் ஆவி அந்த அளவுக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு நம்பிக்கை. எந்த அளவுக்குனா, வாயில பேசாம இருக்க முடியாது. வாய் வழியா பேசாம சும்மா இருக்க முடியாத ஒரு உள்ளான ஒரு நம்பிக்கை. உள்ள நம்பிக்கை இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னா, பேச வைக்குது அந்த நம்பிக்கை. சில காரியம் உங்க மனசுல ரொம்ப இருந்தா பேசிடுவீங்க, பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனாலும் பேசிடுவீங்க. அந்த மாதிரி சங்கீதக்காரனுடைய விசுவாச ஆவி, அவனுக்கு விசுவாசம் எப்படி இருக்குன்னா, உள்ள விசுவாசம் அந்த எந்த அளவுக்கு இருக்குன்னா, வாய் பேசுது, விசுவாசத்துக்கு ஏற்றபடி பேசுது. பவுல் சொல்றார், நாங்களும் அதே அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இப்ப சும்மா பேசல, விசுவாசிக்கிறபடியால் பேசுறோம். நாங்க விசுவாசத்திலிருந்து பேசுறதுனால தேவன் விசுவாசத்தை பார்த்து பிரியப்படுகிறார். விசுவாசத்தை நாங்க வெளிப்படுத்துறப்போ தேவன் பிரியப்படுகிறார். விசுவாசிக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறப்போ தேவன் பிரியப்பட்டு அவர் பெரிய காரியங்கள் அங்க செய்யறாரு. பேசினா கிடைக்குமா? பேசினா கிடைக்கும். ஏங்க அது எப்படி மேஜிக் மாதிரி வேலை செய்தா? இல்ல இல்ல இல்ல, விசுவாசித்து பேசும்போது அங்க தேவனே பிரியப்படுகிறார்.